ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேடு சிக்கன் பர்கர் தான். இதுக்கு நான் சிக்கன் தைஸ் தான் எடுத்து செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் பிடிச்சிருக்கா என்னன்னு பாருங்கள். நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு சிக்கன் தை தான் எடுத்திருக்கேன். எலும்பு இல்லாத சிக்கனாக எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பெசரி ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இந்த சிக்கன் நல்லா 30 நிமிஷம் ஊறிட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு அப்புறம் ஐஸ் வாட்டர் ஃபஸ்ட்டு வச்சு எடுத்துக்கணும். மைதா மாவு கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு இது ரெண்டுத்தையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக சில்லுன்னு இருக்க தண்ணியை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுக்கணும். ரெண்டுத்தையும் மைதா மாவு நம்ம அதில் சிக்கனை புரட்டி எடுத்துகிட்டு சில்லுன்னு இருக்க தண்ணியில் போட்டு அதை எடுத்துகிட்டு மறுபடியும் மைதா மாவில் போட்டு டிப் பண்ணணும். 2 தடவை எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் நம்ம உதிரணும்னா கீழே கொட்டிக்கும். இப்போ நான் யூஸ் பண்ண தண்ணியில் தான் சில்லுன்னு இருக்க ஃப்ரிட்ஜ் வாட்டரில் தான் வச்சு மறுபடியும் போட்டுட்டு மறுபடியும் சிக்கன் எடுத்து மைதா மாவு மிக்ஸில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இதை ரொம்பவே சூப்பராக கிரிப்ஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி இப்படியே நம்ம சாப்பிடலாம். பர்கர் அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம இப்படியே சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப மைதா மாவு நிறைய பிடிச்சிட்டு இருந்ததுன்னா அதை நல்லா தட்டிட்டு போடுங்க. போடும்போது இப்போ பன் எடுத்துகிட்டு பன்னில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீஸா சாஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். பீஸா சாஸ் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே சிக்கன் ஃப்ரை பண்ணோம்ல அந்த சிக்கனை வச்சுட்டு கொஞ்சமாக அந்த ஜூஸு, அதுக்கப்புறம் பன்னை க்ளோஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சூப்பராக இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.